ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். இன்று வணிகர் தினம். இந்த வணிகர் தினத்தை குறித்து ஒரு காணொளி பதிவேற்ற வேண்டும் என்று 2 நாட்களாக முயற்சி செய்தேன். ஆனால் வேலை பளுவின் காரணமாக முடியவில்லை. அது குறித்து பின்னர் காணொலியாக வெளியிடுகிறேன். இன்றைய காணொலியில் என்னன்னு கேட்டால், இந்த ஆசிரியர்கள் நிகழ்வு குறித்து தான். 3ஆம் தேதி ஒரு டீம் போய் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு 5ஆம் தேதி அமைச்சர் அலுவலகத்துக்கு இன்னொரு டீம் கோரிக்கையை கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு போகிறவங்க ஒரு சங்கமோ என்பது கிடையாது. அதாவது இந்த நியமன தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களுக்கு ஆண்டு வேறுபாடெல்லாம் கிடையாது. இவர்களுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்றால், ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும், தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை கைவிட வேண்டும் என்பதுதான் இவர்களது முதன்மையான நோக்கம். இவங்க இன்னைக்கு அமைச்சர் சந்திப்பில் இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அதில் ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்னன்னு கேட்டால், ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். 2வது என்னன்னு கேட்டால், இந்த 400 ஆசிரியர்களின் வழக்கு குறித்தும் அதனால் தங்களுக்கு தேர்வு முடிவுகள் தள்ளி போகுமா என்பது குறித்து விவாதிக்கவும். 3வது கோரிக்கை என்னன்னு கேட்டால், தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை முற்றிலும் கைவிட வேண்டும். 4வது கோரிக்கை என்னன்னா, டெட் மதிப்பெண்ணை போட்டித் தேர்வோடு கணக்கில் கொள்ளக்கூடாது, கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்னு 4வது கோரிக்கையா இருக்கு. 5வது என்னன்னு கேட்டால், இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட அரசாணைப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் 2 கோரிக்கையாக சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து தான் இன்னைக்கு திருச்சியில் உள்ள அமைச்சர் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதே சமயத்தில் 3ஆம் தேதி நடந்த நிகழ்வு நான் கேட்டால், 2013 தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்காக ஒரு சங்கம் முன்னெடுத்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய கோரிக்கை 2013 தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற 5000 ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையிலாவது பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. இந்த கோரிக்கை குறித்து 2013 ஆசிரியர்களுக்குள்ளே பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 5000 மட்டும்தானா என்ற ஒரு கேள்வியும், அதே வேளையில் மீண்டும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. இது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை அவங்களுக்கு கேட்கல, தொகுப்பூதிய அடிப்படையில் கேட்குறாங்க. தற்காலிகத்துக்கும் தொகுப்பூதியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், தற்காலிகம் என்பது வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது, தொகுப்பூதியம் என்பது ஊதியம் குறைவாக இருந்தாலும் வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. அதுதான் இந்த டிஃப்ரெண்ட்டை இந்த 2013 ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் 2013 ஆசிரியர்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி என்னன்னா, 10 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடுகிறார்கள், அதுபோல் நாமும் மீண்டும் போராட வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இந்த கோரிக்கை வைத்த சங்க நிர்வாகிகள் என்ன சொல்வார்கள் என்றால், குறைந்தபட்சம் உங்களை ஆசிரியர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கும். ஏனென்றால் உங்களை ஆசிரியராக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி ஒரு வழிவகை செய்ய வேண்டும், அதற்கு குறைந்தபட்சம் இந்த முறையிலாவது நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இதை எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு இருக்கிறோம். இது குறித்து செய்திகள் மேலும் அறிய விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.